ஜாமுன் வைக்காத காரணமே அதான். நீ ரொம்ப இனிப்பா கடையில வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப இனிப்பா பேசுவேன். நம்ம பேச்ச பத்தி ஊர் உனக்கு தெரியுமே. அதனால எங்க பேசணுமோ அங்க பேசணும். எதை இழுக்கணுமோ அதை இழுக்கணும், எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும். எதை செய்யணுமோ அதை செய்யணும். நீ 2 பாட்டு பாடி கூட பேர் வாங்கி பாடிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமதாஸோடய மிஞ்சிருக்காங்க. நீ வாங்கி போற இந்த அப்புறம் இப்படி இழுத்தா அப்புறம் நம்ம பேசதானே செய்யும். வாங்கி போறதானே பாடம். வேற எழுத்து தெருவுல விடுற மாதிரி இல்லை. ராமதாஸ் ஒழுக்கமா சுக்காப்பட்டி காசை வாங்கி தான் நான் சீட்டு காசு கட்டணும், நல்லா இருப்பேன். ஆமா, இங்க அமைந்து கொண்டிருக்க அன்பு உள்ளதுக்கு எங்கள் சார்பாக, நாடக கலைஞர்கள் சார்பாகவும், நாடக அமைப்பாளர்களோட அன்பு மாமா ஆரோக்கிய மாமா, ஆமா முருகன் மாமா அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு எங்கள் நாடக நடிகர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கோம். இழுப்பா வேணான்னு சொல்லுங்க. கமாண்ட்ல கழுவி ஊத்துறாங்க. எதாவது கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணிடு, நல்லா இருக்கு. சரியா, மொத்தமா நீ கட் பண்ணிடு, எடுக்கவே வேண்டாங்கிற நான். ஆமா, என் சார்பாகவும் என் கணவர் ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் நேற்று வந்த பொம்பளை பிள்ளைங்க நீ முன்னாடிக்கிற, நான் குறை சொல்றேன்னா 1000 குறைகள் ஆளை பத்தி சொல்லலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதே போல ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளதுக்கு என் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு ரொம்ப கண்ட்ரோலா இருக்கேன் மாமா மருமக. ஆனா இந்த ஆள் வாயை திறந்தான்னு வச்சுக்கோங்க. அதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. இந்த ஆள் வாயை திறந்தானா பண்ணா அப்ப என்ன பண்ணலாம்ல. காதல் வைபோகமே
நீ பண்ணுறது சோறு திங்கும் போது அப்பத்தே வாயில சோத்த எடுத்து வச்சேன். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அம்மனே என்ன எலுமிச்சை பழத்தை கொண்டு வராரு. நான் என்ன செய்வேன்? கொண்டா தாத்தா சுக்காம்பட்டி பி கிருஷ்ணன் அடி கிருஷ்ணன் அடி அது எல்லாமே நீ கிருஷ்ணன்னா நான் ராதா இல்ல. சோடி பொறுத்தத பாருங்க. ஆமா ஃபுல்லா அங்குழல் கொடுத்த மூங்கிலே ஆயில பல்லே நான் வேணும். ஆமா கிருஷ்ணன் ஆசாரி அவர்கள் எனக்கு ஆமா 50 ரூபாயும் எலுமிச்ச கனியை இருக்கு ராஜகனின்னு பேரா. அதெல்லாம் நான் புராணம் படிக்கிறவன். டான்ஸ் மட்டுமா மாமா போறேன். பள்ளி போட்டு பல ராச பாட்டுகளை ராஜகனி எனக்கு பரிசாக அளித்த கிருஷ்ணன் ஆசாரி அவர்களுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா காலம் ஒண்ணு கடைசியில இழுத்துருச்சா ஒரு மாதத்தை நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அம்மா வாய்க்கும் அம்மா வாயை இன்னைக்கு கட்டுப்பாடோட வச்சுக்காங்க. அதனால நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க ராமதாஸ் அவர்கள் நீ பாடி ஜெயிக்கணும். டிஎம்சிஎம் மெலோடி சாங் டிஎம் சின்ன சௌந்தரராஜன் பேர் எடுக்கிறீங்கன்னா என்ன காரணம்? உங்களுடைய தொண்டை நான் என்ன இதுல பாடுறேன்னா அதே மாதிரி நீங்க வாங்கி பாடணும். நீங்க வாங்கி பாடிட்டீங்கன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற கிராமத்து முன்னிலையில சொல்றேன், என் அத்தை கிருஷ்ணன் ஆசாரி முன்னிலையில சொல்றேன், நீ எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். அப்படிதான் சொல்றேன். 45 லட்சத்துக்கு வீடு வாங்கி வச்சிருக்கிறேன். ஒத்த ரூம் எழுதி கொடுக்க மாட்டேங்கிற கை மொட்டாடிக்கே கடை சொல்றவன எனக்கு மட்டும் நல்லா ஏத்தி வச்சுட்டு ராமதாஸுக்கு இருக்க சொல்லுங்க. நான் பாய பிடிச்சிருக்கேன். கோடி முடியா ஐயா நல்லா இருப்பேன். அவளை பார்த்தா கனவுல பார்த்த மாதிரி வீட்டுல இருக்கேன்.
தியாகராஜ் விஜயகுமார் அவர்கள், ராதாசெல்வி அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பு பெற்றுள்ள அப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் என் அன்பு கணவர், என் ஆசை கணவர், என் மணவாளனாகிய செய்யாமல் ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னம்பட்டி வி மகேந்திரன் அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 50 ரூபாய் அன்பை வாரி வழங்கி அன்பு உள்ளதுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். ஆரம்பிக்க போறேன் மாமா. சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு 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 வயசாயிருச்சுனால எல்லா நோயும் வரத்தான் செய்யும். ஹலோ, கொஞ்ச நாளும் குமரந்த கெஞ்ச நாளும் குமரந்த யாரு இப்படி சின்ன பையல பார்த்துட்டு புள்ள பார்த்தாள்னு சொல்லி எனக்கு யாரும் பொண்ணு கொடுப்பாங்களா? ஹலோ, அப்படி பேசாதீங்க. இங்க நாடகமாக்குற எல்லா பேருக்கும் தெரியும் பப்புடுக்காரன் சின்ன பையன் தெரியுதா? அதுக்காக பிள்ளை பார்த்தேன், என் பிள்ளை வந்து பள்ளிக்கூடம் கூட போயிடுச்சுன்னு சொல்லுவேன். நீ ஒரு பெண்ணு அழகா இருக்க, அழகா இருந்தாலே பொய் பேச நிறைய வாய் வருமா? ஏன் இந்த இங்க நீங்க என்ன வேணா என்ன செருப்பிட்ட வேணா அடி, நீங்க என்ன வேணா செருப்பிட்டு அடிங்க. ஆண்கள் அப்படின்னு இந்த மொத்த டிபார்ட்மெண்ட் ஒதுக்காதீங்க. உலகத்துல ஆம்பளைய போல ஒரு எப்படி சொல்றோம் ஒரு இழிச்சாப்ப யாரும் கிடையாது. ஏன்னா நாங்க விட்டு கொடுத்தேவும் உங்களை நம்பி ஏமாந்து இன்னைக்கு லூசா போய் திரியிறோம். ஏங்க எங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்குறோமுங்க, எங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்குறோம். தியாக செம்மல் யாருன்னா அது ஆண் வர்க்கம் மட்டும்தான். இன்னைக்கு நான் பெண்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். நீ பெண்களுக்கு வசதியா பேசுறேன் மிஸ் ராதா செல்வி, அதனால நான் ஒண்ணு கேட்கிறேன். ஆண்கள் சார்பா நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கிறோம்? உங்க மனசுல கூட நீங்க எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் கோத்தாங்கோப்பை கொண்டு வர்ற அந்த பீரை உள்ளாவது இடம் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். 7 அடுக்களையும் பொண்டாட்டி புடவை இருந்தா இருக்கு. ஆம்பளை சட்டப்புல ஆங்கர்ல அனாதையா தூக்குல தூக்கி இருக்கு. எந்த ஆம்பளை சட்டாவது பீரோல இருக்கா? கிடையாது. ஏன் அம்பட்டி விட்டு கொடுத்த நாங்க தெரிவிக்கிறோம். சரி, ஆனா அத கூட விடுங்க. நீங்க எல்லா பேரும் டிவி பாக்குறீங்க இல்ல, இந்த டிவில கூட ஒரு ஆம்பளை மதிக்க மாட்டாங்க. மாமா நீங்க குளிப்பீங்களா? தலைக்கு என்ன போட்டு குளிப்பீங்க? தலைக்கு என்ன போட்டு குளிப்பீங்க? சோப்பு சாம்பு. சரி, பொதுவா என்னென்ன பொதுவா தலைக்கு என்னென்ன போட்டு குளிப்பாங்க? என்னென்ன சிங்கம் போட்டு குளிப்பாங்க? ஷாம்பு இல்லைன்னா சோப்பு. நீங்க எல்லாரும் கவனிச்சு பாருங்க. இந்த டிவியில விளம்பரத்தை போல பாருங்களேன், எல்லா சோப்பு விளம்பரத்திலையும் பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா? எல்லா ஏன் ஆம்பளை நம்ம சோப்பே போட மாட்டோமாங்க? நான் கேட்கிறேன், ஆம்பளைக்குன்னு 2 விளம்பரம் கொடுக்குறியா? ஒன்னு சட்டி விளம்பரம், இல்லைன்னா இச்சுக்காடு அரிப்பு மருந்து. என்ன அரிப்படுத்தாங்க? நான் கேட்கிறேன். சரி மன்ற பிளேடு. இதுல இன்னொரு கொடுமை, இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்தை பார்த்துருக்கலாம் நீங்க. அந்த பிள்ளை மார்க்கெட்ல பணியோட நிற்கும். இவ ஆத்தா பிள்ளை ஏத்தாது. அந்த பிள்ளை காலை தூக்கி ஏற போக வண்டி எடுத்துட்டு போயிட்டு அச்சமில்லை ஓடு, நிக்காம ஓடு 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 ஓடு. அந்த லூச முண்டை எவனையோ கூட்டி ஓடி போயிட்டான். இப்படி ஆத்தாலே ஓடத்தான் செய்வா. ஆம்பளைய நாங்க விட்டு கொடுத்து போறாத நீ நல்லா இருக்க ராதா செல்வி. அந்த அம்மா பைக்க ஓட்டிட்டு போகுதா, பொம்பளை ஏறிட்டு ஓடு 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 ஓடுனோட அந்த பாப்பா வேற ஆம்பளைய கூட்டிட்டு ஓடி போச்சா. என்னடா பேசுற? நான் கலவாணி பேல. நீ முதல்ல யோக்கியமா இருக்கறியா? யாரு கற்றது ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிட்டு ஓடுறது 40 வப்பாட்டி. நீ என்ன யோக்கியமா இருக்க? வந்தாரை வாழ இப்போது தமிழர் சுந்தர தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. சரியா? விட்டு கொடுத்து போற இந்த விட்டு கொடுக்க யார் காரணம்? வப்பாட்டி. இங்க யாரு வப்பாட்டியோட தன்மை தெரியுமா உனக்கு? இங்க யாரு
உடம்புல காயம் ஏற்படுத்த எங்கங்க போவோம்? மருத்துவமனைக்கு போவோம். மனதால் காயப்பட்ட இடத்துக்கு மருத்துவமனை தான் மப்பாட்டி. அங்க மருந்து போட வேணாமா? நீ ஒரு முத்தம் கொடுத்தாலே ஆறுதல். யாரோ சரி, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாமா? நீ ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப உறுதுணையா பேசுற. நான் தப்பா ஒன்றும் சொல்லல. நீ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணு. அந்த பெண் வர்க்கம் என்னை பற்றி ஆத்தாக்கா உன் பெண் வர்க்கம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எங்க நான் வேற தப்பா கேட்கல. இங்க நாடகம் பார்க்குற பெண்கள்ல நீ பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு காரணத்தில் கேட்குறேன். இங்க நாடகம் பார்க்குற பெண்கள்ல எத்தனை பேர் தான் மாமியார் கூட ஒன்னா உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க? கை தூக்க சொல்லு. அம்புட்டு முக்காட பொத்திருச்சு. ஏன் தூக்கல? எப்போ போட்டு தள்ளும்னு தெரியுதுங்க. எல்லா ஊர்லயும் மாமியா சண்டை மருமக சண்டை, மாமியா சண்டை மருமக சண்டைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். எம்புட்டு தே வச்சிருக்க காசு தெரியலையே, வந்துகிட்டே இருக்க. சுக்காம்பட்டி பி கிருஷ்ணன் ஆசாரி அன்பளிப்பாக. சரி சரி சரி, ஆளுக்கு 50 அன்பளிப்பாக அழுத்தம். அதே தான் அங்கே இருக்கு. அதே தான் அங்கே இருக்கு. சுக்காம்பட்டி பி கிருஷ்ணன் ஆசாரி அவர்கள் அன்பளிப்பை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கோம். என் அன்பு கணவருக்கு மனைவி சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். கணவரா? அப்ப நீ தான் 72வது ஆளு. உனக்கு ஒரு மாசம் கழிச்சு தான் புக்கு. அப்ப வந்துரு. சரிங்க சொன்னீங்கல ஒரு விஷயம். இல்ல இருமா, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா ஊர்லயும் மாமியா சண்டை மருமக சண்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மேடையில் அடிச்சு சொல்றேன். ஏங்க நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஊர்ல மருமையனும் மாமனாரும் அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? கிடையாது. ஏன்? நாங்க ஒரு சரக்கை வாங்கி ஒரு கப்புல ஊத்தி ஒன்னா உட்காந்து குடிப்போம். நீங்க அப்படி கிடையாது. 2 நாள்ல குடுமி பிடிச்சி வீதியில உருளுவீங்க. ஆமா, ஏன் வர்க்கத்தை என்ன கேளு, கேட்டு பார். என்ன மனைவிக்கு தெரியாம நான் எந்த ஊரை வப்பாட்டி வைக்கல அந்த கிழக்கு தாயலி கையை தூக்க சொல்றேன். இதுக்கு இந்த 100 ரூபாய் மயிறு கொடுத்து ஆக்கும். ஐயோ, நீ வரு வந்த பக்கம் இல்ல, இன்னி தூக்கமா இந்த பக்கத்தை வரமாட்டாப்புல மனுஷன். சேரோட ஊட்டிய பிறகு விழுந்து உட்காந்துக்க கப்பு சப்புட்டு. மேடம், நீங்க 1000 கத்து கத்துனாலும் சரி, ஆண்மகன் ஆண்மகன் தான். ஏன் இப்பதான் கிட்ட வராரு? நீ என்ன பார்த்தாலும் உனக்கு மயம் மாதிரி இருக்க. அட்வைஸ் சொல்ற கேட்டுக்க. இது உனக்கு வேணாம். உன் சைஸுக்கு இது பத்தாது. அரை மணி நேரத்தில் உன் கையை இழுத்துறோம். சென்னம்பட்டி என்ன சொல்லு, அதை நீ சொல்ல வேணாம். உன் புருஷன் நல்லா இருக்கணும்னு நமக்காண்டி சென்னம்பட்டியில ஒரு 5 நிமிஷம் முண்டமா சுத்தி வந்துட்டு வா. மேடம், வாயுள்ள புள்ள பொழைக்க, வாய் முதல் எதிர்த்து போச்சுன்னா வீடு வழங்காதுமா. ஹலோ, அந்த எடுத்துக்காட்டுற பெண்ணையும் கட்டி காப்பாற்றுற கணவன் ஒரு ஆண்மகன் தான். யாரு? நீ தாயின்ற பட்டம் கொடுக்கிறதுக்கு ஆண்மக நாங்களும் கஷ்டப்படுறோம். ஆண்களை இதை நம்பாதீங்க. எல்லா பெண்களும் இதை ஒண்ணு புருஷங்கார அடிக்கிறப்பெல்லாம் பொம்பளை ஆளுங்க இதை ஒரு வசனமா சொல்லி கொடுத்துறாங்க. நாங்க 10 மாசம் சுமக்கலாம், 10 மாசம் சுமக்கலாம், 10 மாசம். நான் கேட்கிறேன், எதுக்கு 10 மாசம் சுமக்கிறீங்க? உங்களால முடியல 2 மாசம் இறக்கி வச்சுட்டு போக வேண்டியதானே? சுமக்கலாம் சுமக்கலாம். அந்த காலத்துல ஒரு பெண்மணி பிள்ளை பெத்த மறுநாளே வயக்காட்டுக்கு களை எடுக்கலாம் போயிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் அப்படியா பண்றீங்க? லேசா செக்கப்ல 2 கோடு விழுந்தா போதும். செம்ப தூக்காத, படியில கால வைக்காத, பாய சுட்டாத. அப்புறம் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு எனக்கு சொகப்பிரசம் எப்படி பறக்கும்? ஏசிரிமுகளே உக்காந்துக்கிட்டா எப்படி சொகப்பிரசம் பறக்கும்? ரெட்டை கோடம் போட்டு தூக்குறது இடுப்பு இறங்கு, சொகப்பிரசம் தன்னால பிறக்கும். நீ வேலை பார்க்காம வீட்டுக்கு இருந்தா ஆபரேஷன் பண்ணி தான் வயிற்ற கிழிச்சு தான் எடுப்பாங்க. வேலை பார்க்கணும். வாயை மட்டும் பேசுனா மட்டும் பத்தாது.
என்னது? நான் உன்னை கேக்குறேன், பெண்கள் கர்ப்பமாகுறாங்க, 7 மாசத்துல வளகாப்பு போடுறாங்க. ஆமா. 9 மாசத்துலயும் வளகாப்பு போடுறாங்க. 5 மாசத்துல மருந்து கொடுக்குறாங்க. ஆமா. களி கிண்டி போடணும் 5 மாசத்துல. போடுறாங்க. இந்த பெண்மகளை 9 மாசம் ஆகி வளகாப்பு போடுறாங்கல்ல, எதுக்கு பெத்த தாயிட போய் வீட்டுக்கு அனுப்புறாங்க சொல்லு? அங்கயாவது சந்தோஷமா இருக்குது. நீ உட்கார்ந்து துணி துவைச்சு போட வேண்டியதுதான், சோத்தாக்கி போட வேண்டியதுதான், எல்லா பணிகளையும் நீ பண்ண வேண்டியதுதான். வெங்காய யாரு? என்ன கிருஷ்ணனாசாரி? அப்ப கையிலக்கு கையிலக்கியா? அப்படி அதெல்லாம் நல்ல ஓட்டு, நீ மட்டும் தான் கள்ள ஓட்டு. ஒழுக்கமா உட்காந்துக்க, சேரோட தள்ளி விட்டு. ஏய், ஆம்பளை துன்பம் உனக்கு என்னமா தெரியும்? யாரு? கூட்டு குடும்பத்தை வேட்டு வைக்கிறதே உங்களை கல்யாணம் பண்ண முன்னாடிதான். கல்யாணம் முடிக்க துட்டிக்க அவன் சிங்க மாதிரி நைட்டு 12 மணிக்குள்ள வீட்டுக்கு போவேன். ஆனா பொண்டாட்டி காலத்துல என்னைக்கு 3 நாட்டுங்கிற 3 முடிச்சா போட்டானோ 6 மணிக்கெல்லாம் பானு வந்து எங்க நக்கறா வீட்டுக்கு வர மாட்டியா புருஷனை நொய்யின்னு போன் அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவன் தின்னாமல் வீட்டுக்கு வந்தா அவனை மண்டையை கழுவி தனி கொடுத்துரும் கூட்டி போயிருது. சரி, தனி கொடுத்துரு போனா அங்க புருஷன் நிம்மதி அரைக்க விடுறீங்களா? அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு புருஷனை டார்ச்சர் பண்ணி இவங்க ஆத்தா வந்தா ஓடி ஓடி கவனிக்கிறது. எங்க ஆத்தா வந்தா குது 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 குதுன்னு வருதுங்க, எங்க குது குதுன்னு வருதுங்க, இழுச்சு பொத்தி படுத்துக்கிறது. ஆம்பளையோட கஷ்டம் ஆம்பளை இருந்து பார்த்தா மட்டுமே தெரியும். இன்னைக்கு ஒரு பஸ்ல கூட ஆம்பளை நிம்மதியா போக முடியுதா? பொம்பளான உட்கார பக்கம் கவர்மெண்ட் பஸ்ல வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. பெண்கள் மகளிர் பூவையர் மட்டும் உட்காரவும். இதே ஆம்பளை உட்கார பக்கம் நீங்க திரும்பி பாருங்க, நாளைக்கே பஸ்ல திரும்பி பாருங்களேன், எப்படி எழுதியிருப்பாங்க? திருடர்கள் சாக்கிரதை, எச்சி துப்பாதே, கரம் சிரம் நீட்டாதே, எய்ச்சுக்கு முக்கிய குளிப்பா. அம்புட்டி வேதனையே ஆண்கள் இப்படி எல்லாம் விட்டு கொடுத்து போறது எதுக்கு தெரியுமா? குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால. என்ன பேச்சு, அற்புதமான பேச்சு, அழகான முத்து முத்தான சொற்கள். செம்பா தூக்காத, படியில கால வைக்காத, வேலை வாக்காத, சம்பாதிச்சு கிளிக்கிறடி. சம்பாதிக்கிறது 500 ரூபாவா? நான் கொண்டாந்து கொடுத்தாப்புல பாரு 50 ரூபாயா? உங்க ஆசைலாம் இதெல்லாம் போகுது முதல்ல. உண்மைதானே? இப்படி காசை கொடுத்து கேவலப்படுறாள் இன்னைக்கு தான் பாக்குறேன். நீ பேசாம இருப்பா. எனக்கு சித்தப்பு 3 முடிச்சு உனக்கு 30 ஓட்டால அவுத்துருவேன். மன கட்டுப்பாடு சரி. ராதா செல்வி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதே நேத்துக்கு இந்நேரம் வந்ததுன்னா யாரு உன்னை பொழந்திருப்பான். எதுக்குப்பா நீ ஊருக்கு 4 கள்ள புருஷன் வச்சிருக்க? யாரு முரட்டு புருஷனா இருக்காப்புல? அந்த சேர தூக்கி நல்லா நடக்க சொல்லு. கெந்தி கெந்தி வர்றாப்புல தீ குளிக்கிற சித்தப்பி. என்ன முடிவு? உனக்கு நான் 500 ரூபா கடை தர்றேன், பேசாம பின்னா உட்காந்துக்க. ஏற்கனவே இலச்சி எச்சு போய் தாம உட்காந்துருக்காப்புல, இதை வேற மேற்கொண்டு இலக்கிறியா? ஏன் என்ன பண்ணுவாப்புல? சரி, ஆமா. நீ எங்க வேணுக்குள்ள புருஷன் படுத்திருக்கான், கழுத்திலே வெட்டுவான், பேசாம உக்காந்துக்க. போடுவான் நீனு போட்டு தொங்க தொங்க. உனக்கு முதல் 8 10 நான் கேட்கிறேன். கொட்டாப்புளி கிடுகுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கு. அதாம லிப்ட் அடிக்கிறப்ப உதடு டெஸ்ட் பாப்போம். ஏடா பப்பு டான்ஸுக்கு 12 மணி தான் டயா. நம்ம கதாபாத்திரம் முடிக்கணும்ல. அடுத்து பொம்பளை சம்பவம், அடுத்து கதைக்குரியவங்க இருக்காங்க. நம்ம ஒரு காமெடி பீஸ் தான் பார்க்கலாமாமா? தன
தனனா தனனா. சரி காசு உங்களுக்கு வேணுமா? அட இன்னும் திருத்தலடா சண்டாளா. ஆடி அழகு என்னடி பாட்டு வேணும் உனக்கு? ரூப் தர மஸ்தான ஓ மறி கொழுந்தே மல்லிகைப்பூவே மேல கூப்பிட்டு ஒரு உம்மா கொடுக்கறாவா? வேண்டாமா? வேணா குறப்பல்லும் காணாம போயிரும். போயிரு மட்டுவா கடிச்சிருவா. மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே என்ற பாடலை பாடச் சொல்லி என் அன்பு மணவாளன் கிருஷ்ண ஆசாரி அவர்கள் இந்த ராதையை ஆமா ரொம்ப லவ் பண்றான்னு நினைக்கிறேன். இந்த இப்பதான் இந்த பேரு வச்சவன செருப்பு அடிக்கணும்னு நினைக்கிறேன். மற்றும் மித்ரா ஆடியோ உரிமையாளர் அன்பு அப்பாவா? சரி, அன்பு அப்பா சார்பாக என்னையும் ராதாச்சலியும் பாராட்டி கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் லவ் பாடல கண்டிப்பா பாடுறோம். சந்திரமௌலி அன்பு அப்பா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆமா, ஆண்கள் தான் கொடுக்கணும் இல்ல, பெண்கள் 7ஆம் நம்பர் செருப்பு தான் அடிங்க வாங்கிக்கிருவா. ரொம்ப தெரியா? தனனா 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 தனனா. வந்துடாத ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்ல பேரு கிருஷ்ணன்ற பேரு புல்லாங்குழல ஒடிச்சிருவா. ஏய் ராதா, என்ன ஏமாத்திர மாட்டி? வாங்கடா தண்ணி விடு சொல்றேன். என்ன வார்த்தை ஏமாத்தி விடுவாய்? இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ற பெண்ணினத்தை சேர்ந்தவள் நான். தமிழை பிடிக்காத வார்த்தை ஏமாற்றம். கற்பின் கண்ணகி அரசியை நான் தான். கண்ணகி செத்ததே ஒன்னாலத்தை நில்லு. அப்படியே இன்னும் எத்தனை பேரை கூட காத்து காசு கொடுக்க. நான் கூட போர்வையை பத்தி அமுக்க போறாங்கன்னு நினைச்சேன். கொடைக்கானல் ஜெயராம். கொடைக்கானல் ஜெயராம் ஆம்பளைக்கு ஒன்றும் கொடுத்துறாதா? சென்னம்பட்டி இருப்பு கொடைக்கானல் ஜெயராம். ஜெயராம் சொல்லுடி மொத்தமல போக மாட்டான் சொல்லுடி. சென்னம்பட்டி இருப்பிடம் கொடைக்கானல் ஜெயராமன் அவர்கள் என்னை பாராட்டி ஜெயராமன் ஏன் மொத்தமல போயிட்டாருமா சும்மா போய் இறங்கிட்டாருமா நாசம் போதும் கொச்சு கொச்சுன்னு பேசிட்டு குளிர்ல கொண்டுக்கிருக்காரு சண்டாரு. கண்ணை காதலை எடுத்து உதவும் கொஞ்சம் கையில் வச்சு ஒரு பையன் கொச்சு சொல்ல வராதா? என்னை ஏமாத்திர மாட்டியே? நாளைக்கு உன் தலையெழுத்து நான் தான் வந்த வாசியில. காதல் எப்படி மாத்தினா? என்னுடைய காதல் அந்த அஞ்சரையில நான் எரிக்கிற மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து எந்திலக்கில் காத்திருந்து காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி சோறு தண்ணி வேணும் இன்னு தோணலே தூதாக போக வேணும் அக்கறையிலே
நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தேல வாடுறேன்னு இக்கரையில மணி 7-8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சீடு போய் சேர்ந்திடத்தான் தோணலே. தூர கிழக்கு கர ஓரந்தா உங்கிட்ட சேராதோ என் பாட்ட கூறாதோ ஒன்னாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ உன் கூட நானும் சேர ஒத்த காலில் நின்னேனே தென்னாரை கூட்டத்தோடு செய்தி ஒன்று சொன்னேனே என்னாலும் என் நேசம் தப்பாது மாமனுக்கு காத்திருந்து காணலே சந்த மூடி போன பின்னும் மாமன் நினைப்பில் சின்ன தாயிதான் மச்சான் கைப்பட்டாக்கே முச்சூடும் தீராதோ அக்காளின் பொண்ணுக்கோர் பொற்காலம் மாறாதோ கையேந்து மாட்டுக்குட்டி கண்ணி பெண்ணா மாறாதோ மைபூசும் கண்ணத்தாலே மையல் தீர பேசாதோ உன்னாலே தூக்கம் போயாச்சு உள்ளாரே ஏதேதோ ஆயாச்சு ஏந்திலக்கில் காத்திருந்து தெம்மாங்கு தூதாக போக வேணும் அக்கறையில நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தேல வாடுறேன் இக்கரையில நான் மாமரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்து காணலே மணி சாயங்காலமான பின்னும் சந்த மூடி போனவின் வீடு போய் சேர்ந்திடத்தான் தோணலே. ஏய் நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஏய் ஏய் ஓ டார்லிங் மறி குழந்தை கேட்டிருக்காப்லப்பா. ஏய் ஓ லவ்வர் தானே கேட்டாரு. போமா தார தத்த தார தத்த தார தாரரா தார தத்த தார தத்த தார தாரரா பாவை கண்ணிலூர் நாணம் பாவை கண்ணிலூர் நாணம் உன் பார்வை உன் சேவை பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலூர் நாணம் பாவை கண்ணிலூர் நாணம்
காலம் இந்த பூச்சூடும் ஆ ஆ பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலூர் நாணம் லால 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 நன்றிக்கென்ன குயிராப்பு பூந்தோப்பு ஆராப்பு பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலூர் நாணம் பாவை கண்ணிலூர் நாணம் இது la 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 la
சிந்தை மகிழ்ந்திடும் என் சிந்தை மகிழ்ந்திடும் இன்ப சுந்தரம் கொண்டனில் விந்த மிக சிந்தை மகிழ்ந்திடும் என் சிந்தை மகிழ்ந்திடும் இன்ப சுந்தரம் கொண்டனில் சுந்தரம் கொண்டனில் சுந்தரம் கொண்டனில் விந்த மிகவும் செந்தமிழ் பாடிதான் தத்தீகள் கடித்தாடு தேன் தித்திக்கும் செந்தமிழ் பாடிதான் தத்தீகள் கடித்தாடு தேன் தித்திக்கும் செந்தமிழ் பாடிதான் தத்தீகள் கடித்தாடு தேன் தித்திக்கும் செந்தமிழ் பாடிதான் தத்தீகள் கடித்தாடு ஓம்கா கலேதனிலே நான் மறிகள் செப்பிடும் பார் இனிதே தீன் மொழிகள் தித்திக்கும் கலேதனிலே மனம் ஒரு நீலைகருள் மனம் ஒரு நீலைகருள் மனம் ஒரு நீலைகருள் பிறவொரு மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நீலத்தில் நீ கட்ட தளத்தில் நீ குத்த மனத்தில் தக உதித்த தக குணத்தை தக வளர்க்கும் தக நீளத்தில் தக நீ கத்த தக தளத்தில் தகமீ குத்த மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்தினி கட்ட தளத்தி மிக மனத்தில் உதித்த குணத்தை வளர் நிலத்தினி கட்ட தளத்தி மிக புவி போற்றும் ஞான பொன் மீனி மவிலும் கவி சேது ராமதாசன் புகழும் ததும் தத்தஜோம் தத்தித்தஜோம் ததிங்கிடத்தம் 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 ததும் தத்தஜோம் தத்தித்தஜோம் ததிங்கிடத்தம் 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 ததும் தத்தஜோம் தத்தித்தஜோம் ததிங்கிடத்தம் ததிங்கிடத்தம் ததிங்கிடதும் ததிங்கிடத்தம் ததிங்கிடத்தம் ததிங்கிடதும் திங்கிடத்தம் திங்கிடத்தம் திங்கிடதம்
நன்றி 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 நன்றி. ஆக அன்பின் சிகரமாக ஆற்றலின் பிறப்பிடமாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசடர கற்றவை கற்றபின் இருக்க அதற்கு தக என்று முறையோடு நூலை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பெரியோர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நன்றிகளது வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக மிக தெளிவாக இங்கே ஒளிபெருக்கி இயக்கி கொண்டிருக்கும் மித்ரா திண்டுக்கலைச் சேர்ந்த மித்ரா ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணியை தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக வெளிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னீரதோடும் பகந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமே என்று அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை சிவபாலனை குருநாதனை சக்திமைந்தனை கிருபாகரனை தயாநிதியை ஞானவேல் ராஜனை. உங்களுக்கு தெரியுமா ஞானவேல் ராஜனை? அப்பேற்பட்ட ஞானம் என்ற மிகப்பெரிய செல்வத்தை வடிவமாக பெற்ற வேலை ஏந்திய வேலவனை வணங்கி அதன் பிறகாக இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கார். எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் நேரங்காலம் போட்டியே எங்கள் அப்பான்னு ஊரில் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு போட்டியலா நேரம் இருந்தாலும் ஆமாம் எங்கே இருக்கார் உள்ள என்ன தப்பு பண்ணார். அதனால அப்பா ஒரு தலையாய கடமையை பொறுப்பை என்னை நம்பி ஒப்படைச்சு அனுப்பியிருக்காங்க. அதனால அதை சிறப்பான முறையிலே செய்து முடிக்க வேண்டும். அதற்கு முருகனுடைய துணை வேணும். இந்த உலகத்தில் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் முயற்சி தான் நம்மளுடையது, முடிவு இறைவனுடையது. அதான உண்மை. நாம் என்ன நினைச்சாலும் நினைக்கிறதா நடக்குமான்னா கிடையாது. நோக்கம் நம்மளோடது, ஆக்கம் ஆண்டவனுடையது. ஆக அந்த வகையிலே அப்பேற்பட்ட முருகனை வணங்கி வேலுண்டு வினை இல்லை, மயிருண்டு பயம் இல்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை. வேல் இருக்க வினை எதற்கு? முருகப்பெருமானினுடைய திருவடிய சரணாகதி அடைஞ்சு தலை குனிஞ்சு அவனுக்கு முன்னாடி நின்றோம் அப்படின்னா இந்த உலகத்துல எந்த சூழல்லையும் யாருக்கிட்டையும் தலை குனிய வைக்கக்கூடிய நிலையை ஒருபொழுதும் முருகன் நமக்கு கொடுக்கவே மாட்டார். அது சத்தியமான உண்மை. அப்பேற்பட்ட முருகனை வணங்கி அதன் பிறகாக எங்க அப்பா அப்படி என்னதான் பொறுப்பை கொடுத்தாரு. சண்முக நதி போரும் எங்கள் சரவணன் புகழ் பாடும் நல்ல பழனி மலை பதகினிலே நாடும். சண்முக நதி போரும் எங்கள் சரவணன் புகழ் பாடும் நல்ல பழனி மலை பதகினிலே நாடும். திருநீர் மணக்குது, திருப்புகழ் முடிக்குது, திருப்புகழ் முடிக்குது, மேலும் அகிலும் நடக்கும் ஆட்சி சிறக்குது. சண்முகநாதனை எங்கள் கார்த்திகை பாலனை சிந்தையில் ஏற்றுவோம் எங்கள் சங்கரி மைந்தனை. சண்முகநாதனை எங்கள் கார்த்திகை பாலனை சிந்தையில் ஏற்றுவோம் எங்கள் சங்கரி மைந்தனை. சண்முக நதி போரும் நல்ல பழனி மலை பதகினிலே நாளும். பன்னீரி நீராடி சம்மங்கி பூச்சூடி நின்றானே சண்முகன் சந்தனம் பூசி. ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம். பன்னீரி நீராடி சம்மங்கி பூச்சூடி நின்றானே சண்முகன் சந்தனம் பூசி. தங்கரதம் ஆடி வரும் வல்லன் முகம் கோடி பெறும். தங்கரதம் ஆடி வரும் வல்லன் முகம் கோடி பெறும். வல்லல் கரத்தானே வாழ்வு வரும். குகன் என்றானே மனம் பஞ்சாகும். பழனி மலைகள் பழகும் உறவில் பாசம் பிறக்கும். சண்முகநாதனை எங்கள் கார்த்திகை பாலனை சிந்தையில் ஏற்றுவோம் எங்கள் சங்கரி மைந்தனை. தைப்பூச நாளிலே எள்ளு விலகிடமில்லே ஆவினன் குடியிலே பெருகும் அருளே. ஓம் சர ஓம் தைப்பூச நாளிலே எள்ளு விலகிடமில்லே ஆவினன் கொடியிலே பெருகும் அருளே. வண்ணமாக காவலனை தேடி வரும் காவடிகள், வண்ணமாக காவலனை தேடி வரும்
அன்னைக்கு நடந்த வழியும் காற்றாய் பறக்கும் சண்முகநாதனை எங்கள் கார்த்திகை பாலனை சிந்தையில் கேற்றுவோம் எங்கள் சங்கரி மைந்தனை நல்ல பழனி மலை பதகினே நாடும் திருநீர் மணக்குது திருப்புகழ் முடிக்குது வீணும் மகிழும் நடக்கும் ஆட்சி சிறக்குது சண்முகநாதனை எங்கள் கார்த்திகை பாலனை சிந்தையில் ஏற்றுவோம் எங்கள் சங்கரி மைந்தனை சண்முக நதி போனோம் எங்கள் சரவணன் புகழ் பாடும் பழனி மலை பதகினே நாடும். ஆக குறிஞ்சி நன்றி நன்றி ரொம்ப நன்றி. வாத்தியம் அப்படி அந்த மாதிரி இடி முழக்கம் போல் ஒரு வாத்தியம். இடி முழக்கம் அப்படின்னா அதில் வந்து லயம் இருக்காது, அந்த இசையை அனுபவிக்க முடியாது. ஆனால் அது வந்து ரொம்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு இடி முழக்கம். அந்த வகையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றூரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல விளக்கப்படி பருவமனித பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய இன வழக்கம். அதற்கிணங்க நாங்கள்லாம் திணைக்காவலுக்கு போகிறோம். நான் மட்டும் இல்லை, கூட துணைக்கு தோழி பெண்கள்லாம் வர்றாங்க. தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை வர்றா. ஆமாம், நல்ல நல்லா அழகாக இருக்கும். மாதிரியாக இருக்கிறதுலாம் அழகாக தான் இருக்கும். உண்மையை காட்டிலும் பொய்க்கு ரொம்ப அழகு அதிகம்ல. அமிர்தமானே அமிழ்தம் 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 இனிப்பகம் சார்பாக அன்பளிப்பை வழங்கி பெருமை சேர்த்தமைக்காக மனமார்ந்த நன்றி எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ஆக நாங்கள்லாம் திணைக்காவலுக்கு போகிறோம்னு சொன்னனே, தோழிகள்லாம் வர்றாங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குமே. உங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்குமே உற்சாகமாக இருக்கும். தோழி ஆமாம் ரொம்ப அழகாக இருப்பா. அழகு அப்படின்னா எது நிலையான அழகுன்னு இருக்குல்ல. இப்போ நம்மளாம் அழகாக இருக்கோன்னா ஒரு காலம் வரைக்கும் அழகாக இருப்போம். கொஞ்சம் கச்ச கச்சன்னு நம்ம அமைதியாக இருங்க. நீங்களாம் பேசுகிற நிறுத்தி நான் பேசுகிறத கொஞ்சம் கவனிங்க, பாடத்தை கவனிங்க. ஆமாம், ஒரு இளமையா பன்னிக்குட்டி கூட பருவத்தில் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இளமை அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும், அழகும் அது வரைக்கும் தான். ஆனால் நிலையான அழகுன்னு ஒன்று இருக்குது. எப்படிப்பட்ட அழகு? எத்தனை யுகங்கள் கடந்தாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும் அழகு மாறாமல், இளமை குன்றாமல், புது பொலிவோடு எப்பொழுதுமே நமக்கு அந்த சிரித்த முகத்தோடு அருள் பொழிகின்ற முகம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அவரை பார்த்தாலே மனசுக்குள்ளே நமக்கே போய் பார்த்தோன்னே அது எப்படி உள்ளம் கவர்கள்வன் இல்லையா. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் உள்ளம் கவர்கள்வன் அப்படின்னு பாடுறாரு அருணகிரியார். ஆக அப்பேற்பட்ட முருகனை கல்வன் ஏன் பாடணும்? கல்வன்னா திருடன். திருடன் எப்படி? ஒரு டீ குடிக்க இந்த சத்தமா